வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய், வார்த்தைகளால் வதம் செய்பவர்களோடு மௌனம் செய். அகந்தையை அழித்துவிட்டால் அடக்கம் தானாக வந்துவிடும். அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன். அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை நெறிப்படுத்திக் கொள்பவன் அறிவாளி. வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரும் வழிகளே நாளை உங்களின் மிக பெரும் வளமாக மாறிவிடுகின்றது. பெயரை கேட்டால் கூட நினைவில் சற்று தாமதமாக வர வேண்டும். அந்த அளவுக்கு மறக்க வேண்டும் வாழ்வில் சிலரை. வாழ்க்கை ஒரு வட்டம். இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு அதையே செய்வார்கள். இதுவே உண்மை. யார் பேசாமல் போனாலும் யாரும் இல்லாமல் தன்னால் வாழ முடியும் என்ற பக்குவம் உனக்குள் வந்துவிட்டால் உன்னை வெல்ல எவராலும் முடியாது. பகலில் தூக்கம் வந்தால் உடம்பு பலவீனமா இருக்கின்ற அர்த்தம். இரவு தூக்கம் வரவில்லை என்றால் மனசு பலவீனமாக இருக்கின்ற அர்த்தம். போதிக்கும் போது புரியாதவை பாதிக்கும் போது புரியும். நீ யாருக்கு வேண்டுமானாலும் பொய்யாக நடித்து விடலாம். உன் மனசாட்சியிடம் பொய்யாக நடிக்க முயற்சி செய்வதனால் நஷ்டம் உனக்கு மட்டுமே. அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கின்றது. சுயநலங்கள் இல்லாத உறவே இல்லை. இது மிகவும் கசப்பான உண்மை. சிந்தித்தால் மட்டுமே பலவிதமான அவமானங்களுக்கு நம்மால் முற்றுப்புள்ளி வைத்துவிட முடியும். புதையும் விதைக்கு தெரியாது உயிராய் எழுந்து நிற்போம் என்று, எரியும் தீக்கு தெரியாது நாம் இருளை போக்குவோம் என்று, நம்மை ஏமாற்றுபவனுக்கு தெரியாது நாளை நாம் ஏமாற்றப்படுவோம் என்று. நாளைய மழையறியும் எறும்பாயிரு, நேற்றைய மழைக்கு இன்றைக்கு குடிப்பிடிக்கும் காளானாய் இருக்காதே. எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாய் இருக்காதே. எரிந்தால் திரும்ப வந்து முகத்தில் அடிக்கும் கைப்பந்தாயிரு. தந்திரம் பழகு, யாருக்கும் குழி பறிக்க அல்ல, யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க. வறுமையில் வாடி நிற்பவனுக்கு தத்துவம் சொல்லாதே. ஏனென்றால் வறுமையே அவனுக்கு பல தத்துவத்தை போதித்திருக்கும். யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நலம் விசாரிப்பதோடு பேச்சை நிறுத்திவிட வேண்டும். பொய் பேசுவது தவறென்பதை மறந்துவிட்டோம். எதற்கெடுத்தாலும் பொய்களை பேசி பேசி வாழ்க்கையை பொய்யாக போகும் நிலைக்கு வந்து விடுகிறோம். உண்மையை நேசியுங்கள். பொய்கள் எவ்வளவு கேவலமானது என்றும் எவ்வளவு வலி நிறைந்தது என்றும் தெரியும். வாய் செய்த தவறுக்கு கால்களுக்கு தண்டனை. வாக்கிங். வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி பயணத்தை தொடருங்கள். உங்கள் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாய் வரும். உங்கள் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும்.